தவம் தாங்கிய முனிவர்கள் அனைவருமே அறிவையும் மனதையும் பயன்படுத்தி உணர்வுகளை கருவியாக ஈட்டி இவ்வுலக பிரபஞ்சத்திலே பறந்திருக்கின்ற பரோபகரம் என்னும் இறை ஆற்றலை தொட்டு தன் மேனிக்குள்ளே கொண்டு நிறுத்தியவர்கள்தான் தவஞானியர்கள். அப்போ தவத்துக்கு மொத்தம் என்ன வேணும்? மனசு வேணும், அறிவு வேணும், உணர்வு வேணும். அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உயிர் இருந்தால் தான் இதெல்லாம் முடியும். மனம், அறிவு, உணர்வு மூன்றும் சேர்ந்து பிரபஞ்ச பேராற்றல் இருக்கின்ற இறையாற்றலை பெற்றுவிட்டால் உயிர் கடவுள் மயமாகிவிடும். உயிரே இறைமயமாயிரும். அதான் உயிரே சிவம், ஜீவனே சிவம், ஆத்மாவே ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளே நம்ம எல்லாம் வந்துடுவோம். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ உணர்வை நெறிப்படுத்துவதற்கு தேவையானது மனசு, மனதை தெளிவு பண்ண தேவையானது அறிவு. இது எல்லாம் புறமனசும் உள்மனசும் மட்டும் செய்யக்கூடிய வேலை. இதுக்கெல்லாம் கடந்து போன ஒரு ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்குது, அதான் அடிமனசு. அந்த அடிமனசுக்குள்ளே தான் ஆத்மாங்கிற ஒரு சக்தி ஆழ்மனதாகவும் ஆத்மாவாகவும் இரண்டு விதமான ஆற்றலாக உள்ளே மயங்கி இருக்கின்றது. அவைகள் மட்டும் நமக்கு வெளிப்பேறி விட்டால் மனிதன் ஞானி ஆயிடுவான்.